ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, அழுது கொண்டு இருக்கும் உன்னுடைய முகத்திற்கு இன்பமான விஷயத்தை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தவா? எப்பொழுதுமே அழுது கொண்டிருக்கும் உன்னை இப்பொழுது நான் சிரிக்க வைக்கப் போகிறேன். தங்கமே, சிரித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ எப்பொழுதும் சிரிப்பாய், ஆனால் அது உண்மையான சிரிப்பல்ல என்பது எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதல்லவா? ஆனால் இன்று நான் உன்னை மனதார சிரிக்க வைக்கப் போகிறேன். காரணம், உன் வாழ்வில் நடக்க போகும் பல இன்பங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உன்னிடம் சொல்லி உன்னை நான் சிரிக்க வைக்கப் போகிறேன். நான் இப்பொழுது சொல்வது அனைத்தும் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லவே அல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அல்ல. உன்னுடைய மனதில் நான் ஒரு ஒளியை ஏற்படுத்த போகிறேன், அதாவது நம்பிக்கையான ஒரு விஷயத்தை. தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய அதிகமான கவலைகளும் பாரங்களும் உனக்குள்ளது. நம் வாழ்வில் சில விஷயங்களை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே. நாம் இது போல செய்திருந்தால் வாழ்வில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்த்திருப்போமே என்று விட்ட நாட்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறார். இது நாம் சிறு வயதில் செய்திருந்தோம், ஆனால் நம் வாழ்க்கையில் இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாவது வாழ்க்கையில் முன்னேறி இருப்போமே. நம் சிறு வயதில் நிறைய வாய்ப்புகளை நாம் இழந்து விட்டோமே. இனி நம் வாழ்வில் எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்று. சிறு வயதோ பெரிய வயதோ, வாய்ப்புகள் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். வாய்ப்புகளுக்கு வயது அதெல்லாம் கணக்கே கிடையாது. நல்ல நேரத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் எப்பொழுதும் வயதோ காலங்களோ நேரம் எதுவுமே கிடையாது. அது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ நல்ல நேரத்தை அப்பொழுது கொடுத்துவிடும். இப்பொழுது உனக்கு எதிர்காலத்தையும் இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்திலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை, அந்த கவலையெல்லாம் விட்டுவிடு. அந்த கவலைக்கான மருந்தே நான் தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாயோ அந்த கவலைக்கு மருந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். பணமும் செல்வமும் இல்லாமல் தவிக்கும் உனக்கு பணத்தையும் செல்வத்தையும் அள்ளி நானே கொடுக்க போகிறேன். இந்த வாராகியை நீ எப்படி நினைத்தாய்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் வாராகி என்றா? இந்த வாராகியை வணங்கிய பிறகு கஷ்டங்கள் வந்தது என்றா? இந்த வாராகியை வணங்கிய பிறகு கஷ்டம் வந்திருக்காதே. இருக்கும் கஷ்டங்கள் ஆனாலும் தீர்ந்திருக்குமே தவிர புது கஷ்டங்களானது எதுவும் வந்திருக்காதே. நீதான் தேவையில்லாமல் நினைக்கிறாய் கஷ்டம் வருகிறது என்று. இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து சந்தோஷம் மட்டுமே தான் வந்திருக்கிறது. இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும், ஏனால் இது உண்மை. உன்னுடைய மனமானது இப்பொழுது பாரமாக இருந்தாலும் சீக்கிரத்தில் சந்தோஷமாக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். இனி உன் வாழ்வில் செல்வத்திற்கோ பணத்திற்கோ நீ தயங்கி தயங்கி ஓரிடத்தில் நிற்பது, ஓரிடத்தில் அமைதியாக இருப்பது, இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீயாக இரு. தானாகவே அனைத்தும் நடக்கும். படிப்படியாகவே உனக்குள் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் மூலமாக நீ பல விஷயங்களை சாதிப்பாய். சாதிக்க முடியவில்லை என்றெல்லாம் கவலைப்படாதே. அதற்கு வயது எதுவுமே தேவையில்லை. எல்லாமே நடக்கும். நான் நடத்துகிறேன். அமைதியாக இரு. கண்ணீரை துடைத்துக்கொள். இன்பத்தை அள்ளி உன் வாழ்வில் நான் தெளிக்கிறேன். எப்பொழுதும் இந்த வாராகி உன்னுடனே இருப்பேன். ஜெய் வாராகி.